இந்த வீடியோல ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். இப்போ நான் பல்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பல்கிங்ல 8 வாரத்துக்கு ஒருக்கா நான் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுவேன். பல்கிங்ல ஒரு மசில் வீக்லி 12 வர மாதிரி ட்ரெயின் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மாடல் ஸ்டாண்டிங் பார்பிள் ஃப்ரண்ட் ஷோல்டர் பிரஸ் 10 கவுண்ட் 5 செட்டு. ஃபார்ம் ரொம்ப முக்கியம். 10 கவுண்ட்டும் மசில்ல ஃபீல் பண்ணி பண்ணலாம். 10 கவுண்ட் முடிஞ்சதும் பொறுமையா பார வச்சிடலாம். செகண்ட் மாடல் பாத்தீங்கன்னா லேட்டீரியல் ரைஸ், அதாவது சைடு ரைஸ் வேரியேஷன் தான். மாடரேட்டான வெயிட் சூஸ் பண்ணிக்கலாம். 10 கவுண்ட் போடணும், 3 செட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா கேபிள் ஆன்டீரியர் ரைஸ், பின்ன கீழே செட் பண்ணிக்கலாம். வெயிட் மாடரேட்டா சூஸ் பண்ணிக்கலாம். 15 கவுண்ட் பண்ணணும், 4 செட்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் சூஸ் பண்ணலாம். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஃபோர்த் மாடல் பாத்தீங்கன்னா பார்பிள் பிகைன் த நெக், பார்ல மாடரேட்டான வெயிட் சூஸ் பண்ணிக்கலாம். 10 கவுண்ட் 5 செட் பண்ணணும். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். மேலே ஏத்தி நிப்பாட்டி பொறுமையா கீழே இறக்கி, காதுக்கு கீழே, ஓகேவா, கீழே வரைக்கும் இறக்கி அதுக்கப்புறம் மேல புஷ் பண்ணணும். திருப்பி கீழே இறக்கி மேல புஷ் பண்ணணும். ஒரு கவுண்ட்டும் நல்ல மசில்ல நிறுத்தி ஃபீல் பண்ணி பண்ணலாம். லாஸ்ட் மாடல் ஃபிஃப்த் மாடல் ரிவர்ஸ் கிரிப் பார்பிள் ஸ்ட்ரெக்ஸ் தான் பண்ண போறோம். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ரிவர்ஸ் கிரிப்ல எடுத்துக்கலாம். 15 கவுண்ட் பண்ண போறோம். 4 செட் பண்ண போறோம். ஒரு கவுண்ட்டும் நல்லா மசில்ல நிறுத்தி நிதானமா ஃபீல் பண்ணி பண்ணலாம். வெயிட் முக்கியம் கிடையாது, ஃபார்ம் தான் முக்கியம். 5 கவுண்ட் முடிச்சதும் பார பொறுமையா கீழே வச்சிடலாம். இப்ப நான் என்னோட ஷோல்டர் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் 5 மாடல் பண்ணியிருக்கோம். 5 மாடல் பண்ணி முடிச்ச உடனே என்னோட பம்பை நீங்களே பாருங்க. ஒர்க் அவுட் கவுண்டிங்ஸும் செட்ஸ் எல்லாம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.